ரீசெண்டா இந்த விஜய் சித்து பிளாக்ஸுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டிஸுங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா லாஸ்டா நிக்கல் குந்தல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல அவங்க டீம் மெம்பரா ஒரு காலால எட்டி வச்சிட்டாருங்க. இதான் நடந்திருக்கு. அதுக்கு அந்த மனுஷனை என்னென்னலாம் திட்ட முடியுமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டுறானுங்க. உங்களை நான் நல்லவன் நினைச்சேன் ப்ரோ, உங்களுக்கு மேல இந்த மரியாதையே போச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு எப்பன்னு காத்துட்டு இருந்தீங்களாடா. நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதுல 90% ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நம்ம சிரிக்க வைக்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த விளாக்ல எடுப்பாங்க. நிறைய கிளிப்ஸ் இருக்கும். அதுல எது ஃபன்னா இருக்கோ அதை எடுத்து தான் போடுவாங்க. அந்த பையனுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 2 லட்சம் தேவைப்படனாலும் விஜய் சேது ப்ரோ தான் தருவாரு. கமெண்ட் பண்ற நீங்களோ நாமளோ சொல்லிட்டு தரப்போறது இல்ல. அது அவங்க டீம் கூட இருக்கிற ஒரு பெரிய பாண்டுங்க, அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு இவனுக்கு என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா? விஜய் சேது பிளாக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறாங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஹர்ஷத் ப்ரோலாம் அடிச்சாலே அங்கிட்டு போய் விடுவாரு. அதுக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க, ஏன் ப்ரோ இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோல அவரே காமிச்சாரு, அவர் லைட்டா தான் அடிப்பாரு, அவர் அங்கிட்டு போய் அப்படியே வந்து ஆக்ஷன் பண்ணுவார். எல்லாமே ஆக்ஷன் தாங்க, ஸ்கிரிப்டர் தாங்க. இதுக்கெல்லாம் பெரிய விஷயமா பேசணும்னு அவசியமே கிடையாது. இதுக்காக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சில இன்ஃபுளுசரும் ஒரு நியூஸ்காரன் சேனல் தாங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவர் அடிச்சு செமையா இதாயிட்டாரு, உதச்சிட்டாரு, இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணும், அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு சில இன்ஃபுளுசர்லாம் வீடியோ போடுறானுங்க. அவனுக்கு எதுக்குமே வியூஸ் கிடையாதுங்க. இதை போட்டாதான் வியூஸ்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி எவ்வளவு தூரம் பரப்ப முடியுமோ பரப்பிட்டு இருக்காங்க தற்கூரி பசங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல வந்து அவங்க ட்ரிம் பண்ணி அந்த கிளிப்பை எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் தப்பாவா கன்வே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க அதை ஒரு பெருசா மேட்டரா எடுத்துக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேசலாம், வீடியோ பண்ணலாம். வியூஸ்க்காக இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, வேஸ்ட் இதெல்லாம். இது விஜய் சேது ப்ரோக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு லைஃப்ல ஒரு நடக்கக்கூடிய லெசன்ஸ் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு லைஃப்ல ஒரு படி மேலே ஏறீங்கன்னா உங்களை எப்படா அழிச்சு விடலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் காத்துட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா இருந்தீங்க. சில நெகட்டிவ்ஸ்லாம் வரும்போது தான் நம்ம ஒன்று மேலே ஏறிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். எனக்கு விஜய் சேது பிளாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அவங்க வீடியோஸ் பார்த்து நான் நிறைய சிரிச்சிருக்கேன். நம்மளை சிரிக்க வச்சாலும் நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சில தற்கொலைலாம் இருக்கும், அவன் எவன் பேசியிருப்பான்னு சொல்லிட்டு அவன் நேம் இதில் கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. அப்போச்சு இந்த வீடியோ பார்த்து அவனுக்கு புத்தி வரட்டும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோல சந்திப்போம். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.